Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பாசி பருப்பு பாயசம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் 1 கப் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு முழு தேங்காய் எடுத்து அதில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் அந்த 1 கப் பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து கடாயில் ஆயில் இல்லாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மூங்தால் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த பாசி பருப்போட ஸ்மெல் வந்து லைட்டாக வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் பாசி பருப்புக்கு நான் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நெய் இல்லைன்னா ஆயில் விட்டுக்கோங்க, பொங்காமல் வரத்துக்கு. குக்கரில் எப்பயுமே வந்து ஆயில் இல்லைன்னா நெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொங்கி வராது வெளியில். ஸோ நம்ம போட்டு வச்சிடலாம். ஸ்டீம் லைட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். அதுக்கப்புறமா நான் ஒரு 250 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லமை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிணத்துல போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கரையட்டும். அது லைட்டாக கரைஞ்சால் மட்டும் போதும், ரொம்ப கொதிக்கணுன்ட்டு இல்லை. அதுக்கப்புறமா ஒரு சைடில் நம்ம அந்த தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதோட பால் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ பால் நம்மளுக்கு வந்து நிறைய கிடைக்கும், தேங்காய் பால். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. குக்கர்லேயும் வந்து நல்லா 2 விசில் வந்துடுச்சு. நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம், அதை ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. இங்கே வந்து வெல்லம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கரைஞ்சால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக சின்ன சின்ன கட்டி இருந்ததுன்னா அந்த ஹீட்லேயே அது வந்து கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலும் நல்லா எடுத்தாச்சு. இந்த குக்கரை பார்த்தோன்னா அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அது வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக மசிஞ்சிருக்கு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு கப் பருப்புக்கு 2 கப் தண்ணி தான் ஊற்றணும். கரெக்டாக அழகாக மசிஞ்சிருக்கு. ஸோ ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அதை கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த குக்கரில் ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜவ்வரிசி சொன்னேன் இல்லையா, 1 கப் ஜவ்வரிசி, அதை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அந்த தண்ணி நல்லா ஒரு கொதி வந்தது பிறகு நம்ம அந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கொதி வந்திருக்கு, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம அந்த ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கண்ணாடி ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். பெரிய ஜவ்வரிசியாக இருந்தால் அது மாவாக அப்படியே இதாகிடும், நல்லா இருக்காது. அதனால நான் வந்து இந்த சின்ன ஜவ்வரிசி, கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். எனக்கு ஜவ்வரிசி பிடிக்குன்றதுனால நாங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள், வெந்துருச்சு லைட்டாக. இந்த ஸ்டேஜில் வந்து 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. போதும், 1 கப் போதும். அது நல்லா கொதிக்கட்டும். அந்த பால்லையே வந்து அந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், அது கண்ணாடி போல் வரும் அந்த ஜவ்வரிசி. அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து அந்த பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். அந்த ஜவ்வரிசியும் பாலும் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து அந்த நம்ம கரைச்சி வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் 70% ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சேமியா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேமியா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சால்ட் ஆட் பண்ணுறோம்.
அண்ட் வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இருக்கிற டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டஸ்ட் வந்து நிற்கிறதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து வெல்லத்தை கரைச்சி நம்ம ஊற்றுறோம். நான் ஒரு 1/2 கப் ரோஸ்டட் சேமியா எடுத்திருக்கேன். ரெடிமேடாக வருது ரோஸ்டட் சேமியா. வெறும் சேமியா இருக்குன்னா அதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சேமியா ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முழு தேங்காவை எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் வந்த பால் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். 2 கலரிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு, ரொம்ப கொதிக்கக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்த உடனேவே நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான். நான் ஆஃப் பண்ணிவிட்டு, ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. லைட்டாக 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கொஞ்சமாக திராட்சையும் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து நெய்யில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், பிஸ்தா எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரியும் காஞ்ச திராட்சையும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே நீங்கள் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணால் போதும். சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பாசி பருப்பு பாயசம் ரெடி. மூங்தால் பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.